வணக்கம் மாணவர்களே. 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 9ஆம் பார்ப்போம்ப்பா. f என்ற சார்பானது f of x = 3 சார்பு கொடுத்துருக்காங்கம்மா. x + 2 x > 1. அடுத்து 2 -1 < x < 1. அடுத்த சார்பு x - 1. அப்போ x எப்படி இருக்குன்னா -3க்கும் -1க்கும் இடையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வரையறுக்கப்பட்டால் f of 3 f of 0 f of -1.5 அடுத்து 4வது f of 2 + f of -2 ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்ட்டு நமக்கு இந்த 4 இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா மதிப்பை. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நாம் எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஒரு எண் கோடு போட்டுக்கோங்க. +4லேருந்து -4 வரைக்கும் போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இதில் 1 விட பெரியது. அப்போ நான் 1 விட பெரியது 1 இல்லை, 1 ஈக்குவல்ட்டு இருந்தால் தானே அந்த 1 சேர்க்கணும்ப்பா. ஈக்குவல்ட்டுன்னா 1 விட அதிகம், அப்படின்னா 2லேருந்து 3 4. எக்ஸ் எப்படி இருக்குது 2 3 4 5 எக்ஸட்ரா. அடுத்து இதில் எக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸு -1 + 1 அப்படின்னா -1 இருக்கணும் +1 இருக்கணும். பாருங்கள், ஈக்குவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போனா -1ஐயும் சேர்க்கணும். அடுத்து இடைப்பட்ட நம்பர் என்ன இருக்குது 0 0 + 1. அதுக்கடுத்தது எக்ஸ் வெளியே எழுதுவான்ப்பா. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸு -3 விட பெரியது. -3 விட பெரியதுன்னா இங்கிட்டு இருக்குது தான். அப்புறம் -2. அதுக்கடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க -1 விட சிறியது. அப்புறம் -3 இந்த இருக்குது -3 -1. எக்ஸு -3 விட பெருசாக இருக்கணும், -1 விட சிறியதாக இருக்கணும். என்ன நம்பர் இடையில இருக்குது -2. ஓகேவாப்பா. இப்போ ஃபஸ்ட் எடுங்க f of 3. f of 3 கேட்கும்போது இங்கே எக்ஸோடைய மதிப்பு என்னது, எக்ஸோடைய மதிப்பு 3. அப்போ நான் எக்ஸி வந்து எங்கே இருக்குப்பா, இந்த இதில் இருக்க ஃபஸ்ட்டு சார்பில். அப்போ நான் f of x = x + 3. அப்போ நான் எக்ஸோடைய மதிப்பு இங்கே பிரதிடுங்க. f of 3 = 3 + 2 இது ரெண்டையும் கூட்டின நடமா வருது 5. அப்புறம் நமக்கு f of 3 மதிப்பு 5. ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து செகண்ட் பார்ப்போம். செகண்ட் எஃபோட மதிப்பு f of 0 f of 0 f of 0ங்கிறது எப்போ வருது, எந்த இதில் இருக்குது, எந்த சார்புலாம் பார்த்தோம்னா இந்த இருக்குது. f of xோட சார்பு என்ன கொடுத்துருக்காங்க 2. அப்புறம் f of 2 x = 2. எக்ஸோட மதிப்பு 0 பிரதிட்டோம்னா நமக்கு 2 கிடைக்குது. சரியாவா. அதுக்கடுத்து மூன்றாவது f of -1.5 கொடுத்துருக்காங்கப்பா 3ல். அப்புறம் இந்த -1.5ங்கிறது எந்த சார்பில் வருது அப்படின்னு பார்த்தா பாருங்கள், -1 இங்கே எண் கூட எடுத்துக்கோங்களேன், -1.5. இந்த நம்ம எண் கோடில் பார்த்தோம்னா -1.5 எங்கே இருக்குங்க, இது -1.5, அதுக்கடுத்து -2, அதுக்கடுத்து -2.5, அடுத்து 3, இப்படி தான் நம்ம போவோம். அப்புறம் நமக்கு இந்தது எந்த இதில் இருக்குது -2, இந்த இதில் இருக்க மூன்றாவது சார்பில் நமக்கு -1.5 வரும். சரியாப்பா. அப்புறம் f of x = x - 1ங்கிறது சார்பு. இதில் எக்ஸோட மதிப்பு -1.5. அப்புறம் -1.5 -1 இது ரெண்டையும் நம்ம கூட்டினா என்னமா வருது, மைனஸையும் கூட்டினா -2.5. அடுத்தது நமக்கு கொடுத்தது f of 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2ங்கிற சார்பு எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 எங்கேம்மா இருக்குது, ஃபஸ்ட் இருக்கா 2 3 இதில் தானே வருது. அப்போனா எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது x + 2. சரியாப்பா. அப்போ நான் f of 2 = 2 + 2 = நமக்கு என்ன கிடைக்குது 4. அடுத்து f of நமக்கு -2 கண்டுபிடிக்கணும். சரியா, +2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் f of -2. f of -2 எங்கே இருக்குது, லாஸ்ட்டு சார்பு இருக்கா x - 2. f of x = x - 1. அதில் எக்ஸோட மதிப்பு -2 பிரதிட்டோம்னா -2 - 1 என்னென்னமாவது -3.
இப்போ பாருங்கள் இதை கூட்டுங்க. எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 = 4 - 3 என்ன நம்ம ஆன்சர் வருது 1. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்னம்மா இங்கே கிடைக்குது 1. சரியாப்பா? தேங்க்யூம்மா.